Hello everyone, welcome back to RB's Culinary Episodes. இன்னைக்கு எபிசோடில் நல்ல சிம்பிளான அதே சமயம் ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். நோ எக், நோ கார்ன்ஃப்ளவர், ஒரு சிம்பிளான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அகர் ஒரு 5 கிராம்ஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா லாங் ஸ்ட்ரிப்ஸாக இருந்ததுனால கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக சேர்த்துடலாம். பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். கட்டியான தேங்காய் பால். தேங்காய் பாலில் புட்டிங் செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருந்த அகரை ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து தண்ணியோட நல்லா கலந்து நமக்கு வெறும் வாட்டரியாக கிடைக்கணும். அந்த அளவுக்கு அகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம், அப்படி இல்லைனா ஓகே, நார்மலாக நான் அடுத்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். இது வந்து நல்லா கரையணும். அந்த அகரோட நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி சுகரும் நல்லா மெல்ட் ஆகி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னா ஜஸ்ட்டு திரளாக வர மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா ரொம்ப கொதிக்க விடும்போது நமக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பாலில் செய்கிறோம் அப்படின்னா பால்லையே டைரெக்டாக அகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான மோல்டில் வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா சீவ் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்கிற நுரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம், தேவையில்லாததெல்லாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு புட்டிங். 1/2 லிட்டர் மில்க்குக்கு ஒரு 5 to 6 கிராம்ஸ் அகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாதாம் பவுடர் சேர்த்துருக்கனால நல்லா க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷால் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.